நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட 400 பயனாளிகளுக்கு முதியோர் மற்றும் விதவை உதவித்தொகையினை சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வழங்கப்படும் முதியோர், விதவை, கணவனால் கைவிடப்பட்டோர் ஆகியோருக்கான உதவித்தொகை வழங்கும் விழா புதுவை மூலக்குளம் பிரதான சாலையில் அமைந்துள்ள ரீனா மஹால் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நெல்லித்தோப்பு தொகுதியில் தேர்வு செய்யப்பட்ட 400 பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை வழங்கினார். நிகழ்ச்சியின் போது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குனர், பாஜக நிர்வாகிகள், நெல்லித்தோப்பு தொகுதி முக்கிய நிர்வாகிகள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என திரளானோர் உடனிருந்தனர். மக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து பெறப்பட்ட 14 மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், முதல் 1 மணி நேரம் முதல் பணி என்ற செயலின் அடிப்படையில் ஒவ்வொரு வாரமும் மக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு மனுக்களில் குறிக்கப்பட்டுள்ள பொருட்களுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் துணைநிலை ஆளுநரிடமிருந்து 11 மனுக்களும், முதலமைச்சர், துணை சபாநாயகர், லட்சுமிகாந்தன் ஆகியோரிடமிருந்து தலா 1 மனுவும் பெறப்பட்டு அதற்கு உரிய தீர்வு எடுக்கப்பட்டு அதன் மீதான நடவடிக்கைகள் குறித்த அறிக்கைகள் அந்தந்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதேபோன்று வரும் காலங்களிலும் பெறப்படும் மனுக்களின் மீதும் உடனடி தீர்வு காணப்பட்டு அதன் மீதான அறிக்கை விவரம் மக்கள் பிரதிநிதிகளுக்கு அனுப்பப்படும் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். புதுவை கடற்கரை சாலை காந்தி திடலில் மகளிர் சுய உதவி குழுவினரின் உற்பத்தி பொருள் விற்பனை மற்றும் கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் துவக்கி வைத்தார். மத்திய அரசின் ஊரக வளர்ச்சி அமைச்சகம், புதுவை அரசு ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் மகளிர் சுய உதவிக்குழுவினர் உற்பத்தி செய்த பொருட்களின் விற்பனை மற்றும் கண்காட்சி புதுவை கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் தொடங்கியது. புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் முன்னிலை வகித்தார். அமைச்சர் சாய் சரவணன் குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கண்காட்சியில் மகளிர் சுய உதவி குழுவினர் உற்பத்தி செய்த மண் விளக்குகள், அலங்கார ஆபரணங்கள், ஊறுகாய் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள், துணி பைகள் உள்ளிட்ட ஏராளமான அரங்குகளையும் துணைநிலை ஆளுநர் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். உண்மையிலேயே மிக நல்ல பட்ஜெட், எல்லா தரப்பு மக்களும் பலன் பெறுவதாக இருக்கிறது. குறிப்பாக இது இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, தொழில் முனைவோருக்கு எல்லாருக்கும் பலனுள்ளதா இருக்குது. குறிப்பாக கேஸ் மானியமும், பெண் குழந்தைகளுக்கு 50,000 ரூபாய் காப்பீடு, இன்னைக்கு அனைவருக்கும் மருத்துவ காப்பீடு, இது எல்லாமே புதுச்சேரியை உயர்வடைய செய்வதற்கு ஒரு மிகுந்த நல்ல திட்டங்களாக இருக்கிறது. இன்னும் புதுச்சேரி பல வகையில் தனிநபர்களின்
முன்னேற்றமும் புதுச்சேரியின் முன்னேற்றமும் நிச்சயமா பிரம்மாண்டமாக இருக்கும் என்பது இது பறைசாற்றுகிறது. புதிய திட்டங்கள்லாம் நிறைய அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான நிதி கூடுதலா தேவைப்படும். அது மத்திய அரசு எல்லாமே மக்களுக்கு செய்ய முடிகின்ற நிலையில தான் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. விமான நிலைய விரிவாக்கம், மருத்துவ பல்கலைக்கழகம் உள்பட புதுச்சேரியின் உள்கட்டமைப்புக்கு 2300 கோடி ரூபாய் நிதி தேவை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மனு அளித்து கோரிக்கை விடுத்துள்ளார். மக்களவை தேர்தல் வரவுள்ள சூழலில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அழைப்பின் பேரில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நேற்று டெல்லி புறப்பட்டு சென்றார். டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து சுமார் 25 நிமிடங்கள் பேசினார். இந்த சந்திப்பு குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம், நாடு முழுவதும் உள்கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய அரசு 1 லட்சம் கோடி ரூபாய் வரை ஒதுக்கியுள்ளது. அதில் புதுச்சேரியை சேர்க்க கோரியதாகவும், புதுச்சேரியில் வளர்ச்சிப் பணிகளில் விமான நிலைய விரிவாக்கம், புதிய சட்டப்பேரவை கட்டுதல், மருத்துவ பல்கலைக்கழகம் என பல்வேறு பணிகளுக்கு 2300 கோடி ரூபாய் நிதி தர கோரியுள்ளதாகவும், புதுச்சேரிக்கு முக்கிய பிரச்சனையாக உள்ள நீண்டகால கடனை தள்ளுபடி செய்ய கோரியுள்ளதாகவும், குறிப்பாக மத்திய அரசு கடன் தொகையை முதல் கட்டமாக தள்ளுபடி செய்ய மனுவில் குறிப்பிட்டுள்ளதை அமைச்சரிடம் விளக்கியதாக தெரிவித்தார். நெல் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்கள் பற்றிய பயிற்சி முகாம் உருவையாறு கிராம விவசாயிகளுக்கு நடத்தப்பட்டது. நெல் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்கள் பயிற்சி முகாம் புதுச்சேரி பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி, காரைக்கால் மற்றும் இந்திய அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து நெல் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் ஒரு நாள் பயிற்சியினை உருவையாறு கிராமத்தில் நடத்தினர். பயிற்சி முகாமினை கல்லூரி முதல்வர் முனைவர் புஷ்பராஜ் தலைமையேற்று தனது உரையில், இந்த பயிற்சி ஆதி திராவிட விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் நோக்கில் செயல்படுத்தப்படுவதாகவும், இதன் மூலம் வழங்கப்படுகிற இடுபொருட்கள் விவசாயிகள் மேம்பாட்டிற்கு உறுதுணையாக இருப்பதாகவும் தெரிவித்தார். பயிற்சியினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றிய புதுவை அரசின் கூடுதல் வேளாண் இயக்குனர் முனைவர் வசந்தகுமார், நெல்லில் அறுவடைக்கு பின்பு மேற்கொள்ள வேண்டிய தொழில்நுட்பங்களை விவசாயிகள் நன்கு தெரிந்து கொண்டு தங்கள் வருமானத்தை பெருக்க வேண்டும் எனவும், நெல் சேமிப்பில் ஏற்படும் சேதாரங்களை தவிர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி விவசாயிகள் மத்திய மாநில அரசின் திட்டங்களை சிறப்புற பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பயிற்சிக்கு சிவபெருமான், வேளாண் இணை இயக்குனர் மற்றும் முனைவர் சுவாமிநாதன், பேராசிரியர் மற்றும் தலைவர் பொருளாதாரத்துறை அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். அரிசியில் இருந்து சேமியா, பாஸ்தா போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களின் மூலம் அதிக வருவாய் ஈட்டலாம் என்று முனைவர் அதிகமான் விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தார். சேமிப்பில் பூச்சிகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அவைகளை கட்டுப்படுத்தும் முறைகள் குறித்தும் முனைவர் குமார் விளக்கினார். இயற்கை உரங்களின் பங்களிப்பு, மண்வள பாதுகாப்பு போன்றவற்றின் அவசியம் குறித்து, மண்வளத்தின் முக்கியத்துவம் குறித்தும் முனைவர் சங்கர் விவசாயிகளுக்கு விரிவாக தெரிவித்தார். நெல்லின் விதை உற்பத்தி மூலம் அதிக லாபம் பெறலாம் எனவும், விதை சேமிப்பு பங்கேற்புடன் கூடிய விதை உற்பத்தி பற்றி முனைவர் ராமநாதன் விவசாயிகளுக்கு விளக்கினார். பயிற்சியில் கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு சூப்பர் தானிய சேமிப்பு பை வழங்கி அதை பயன்படுத்தும் முறை குறித்தும் விரிவாக விளக்கப்பட்டது. பயிற்சி முகாமிற்கு முனைவர் குமாரவேல் வரவேற்புரையும் முனைவர் பார்த்தசாரதி நன்றி உரையும் வழங்கினர். பயிற்சிக்கான ஏற்பாடுகளை வேளாண் அலுவலர் திருமதி உமாராணி மற்றும் உதவி வேளாண் அலுவலர், களப்பணியாளர்கள், ஊழியர்கள் மேற்கொண்டனர். இந்த பயிற்சியில் வில்லியனூர், கூடப்பாக்கம், தொண்டமானத்தம், அரியூர், கரிக்கலாம்பாக்கம், திருக்காஞ்சி, ஒதியம்பட்டு, தவளக்குப்பம் பகுதிகளைச் சார்ந்த வேளாண் அலுவலர்கள் மற்றும் களப்பணியாளர்கள், விவசாய பெருமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். தேசிய கல்விக் கொள்கை 2020 மற்றும் அதன் அமலாக்கங்கள், தொலைநோக்கு மற்றும் சவால்கள் என்ற தலைப்பில் தாகூர் கல்லூரியில் நடைபெற்ற 2 நாள் கருத்தரங்கத்தை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். இந்திய சமூக அறிவியல் ஆராய்ச்சி கவுன்சில் நிதி உதவியுடன் 2023 மார்ச் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் தேசிய கல்விக் கொள்கை 2020 மற்றும் அதன் அமலாக்கங்கள், தொலைநோக்கு மற்றும் சவால்கள் என்ற தலைப்பில் 2 நாள் தேசிய கருத்தரங்கு புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரி பாரதியார் கருத்தரங்கு அரங்கில் தொடங்கியது. கருத்தரங்கில் புதுச்சேரி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் மற்றும் புதுச்சேரி உயர்கல்வி செயலர் ஜவஹர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கருத்தரங்கில் நாடு முழுவதிலும் உள்ள புகழ்பெற்ற அறிஞர்கள் இக்கருத்தரங்க கலந்துரையாடல்களில் கலந்து கொண்டு NEP 2020 செயல்படுத்துவது குறித்த தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். புதுச்சேரி பிராந்தியத்தில் NEP 2020 குறித்த தேசிய கருத்தரங்கை ஏற்பாடு செய்வதற்கான முன்முயற்சி இது என்பது குறிப்பிடத்தக்கது.
பாப்ஸ்கோ ஊழியர்கள் ஏஐடியூசி சங்கம் சார்பில் 7வது நாளாக சட்டசபை அருகே கஞ்சி காய்ச்சும் போராட்டம் நடைபெற்றது. பாப்ஸ்கோ ஊழியர்கள் ஏஐடியூசி சங்கம் சார்பில் 7வது நாளாக சட்டசபை அருகே போராட்டம் நடந்தது. போராட்டத்திற்கு சங்க தலைவர் ரமேஷ், செயலாளர் ஜெய்சங்கர், பொருளாளர் பிரபு ஆகியோர் தலைமை வகித்தனர். ஏஐடியூசி பொதுச் செயலாளர் சேது செல்வம், கௌரவ தலைவர் அபிஷேகம் முன்னிலை வகித்தனர். பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள 65 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க வேண்டும், பாப்ஸ்கோ நிறுவனத்தை திறந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து அனைத்து ஊழியர்களுக்கும் வேலை வழங்கி மாதம் தவறாமல் சம்பளம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடந்தது. போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் 7வது நாளாக கஞ்சி காய்ச்சி போராட்டத்தில் ஈடுபட்டனர். உலகிலேயே மிக உயரமான வரலாற்று சிறப்புமிக்க 72 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா விஸ்வரூப ஸ்ரீ பிரத்யங்கரா காளி ஆசிரமத்தில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள 16 அடி உயர ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு மண்டலாபிஷேகம் நிறைவு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அருகே மொரட்டாண்டி பகுதியில் உலகிலேயே மிக உயரமான வரலாற்று சிறப்புமிக்க 72 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா விஸ்வரூப பாதாள பிரத்யங்கரா காளி ஆலயத்தில் புதிதாக 16 அடி உயர சிலை ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்றது. தொடர்ந்து லட்சுமி நரசிம்மருக்கு கடந்த 48 நாட்களாக பால், தயிர், நெய், வெண்ணெய், இளநீர் உள்ளிட்ட 9 திரவியங்களாலும் நவதானியங்கள் மற்றும் பழங்களாலும் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் யாக பூஜைகள் நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு லட்சுமி நரசிம்மரை வழிபட்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து 48ஆம் நாள் மண்டல அபிஷேக நிறைவு விழா நடைபெற்றது. இதில் லட்சுமி நரசிம்மருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதியில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி இன்னர்வில் கிளப் சார்பில் கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் சுகாதார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கண்டாக்டர் பகுதியில் புதுச்சேரி இன்னர்வில் கிளப் சார்பில் சுற்றுப்புற சுகாதாரம், தனிநபர் சுகாதாரம் பற்றிய சுகாதார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி சங்க தலைவர் உமா மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உறுப்பினர்கள் உஷா, மலர், காயத்ரி, லட்சுமி, வரலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஜிப்மர் செவிலிய அதிகாரி ஸ்ரீதேவி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அப்பகுதியில் உள்ள வளர் இளம் பெண்களுக்கான சுகாதார விழிப்புணர்வு கருத்துக்களையும் சுய ஒழுக்கங்களையும் பெண்களுக்கு ஏற்படும் சுகாதார பிரச்சனைகள் குறித்து விளக்க உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து கிளப்பின் சார்பாக அப்பகுதி பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின் பேடுகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலைய சுகாதார உதவி ஆய்வாளர் ஜவஹர், இன்னர்வில் கிளப் செயலாளர் வனிதா சேது, அங்கன்வாடி ஆசிரியர்கள் பேபி, கிருஷ்ணகுமாரி, உதவியாளர்கள் தனம், மஞ்சு, மாதா உள்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் ஓவியம் மற்றும் சுடுமண் சிற்ப முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறையும் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையமும் இணைந்து நடத்தும் கடற்கரை சாலை லே கஃபே அருகே ஓவியம் மற்றும் சுடுமண் சிற்ப முகாம் நேற்று காலை துவங்கியது. கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு ஓவியம் சுடுமண் சிற்ப முகாமினை துவக்கி வைத்தார். துறை இயக்குனர் கந்தன் என்கிற சிவராசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முகாமில் ஓவியர்கள், சிற்ப கலைஞர்கள் பலரும் கலந்து கொண்டு ஓவியம் சிற்பங்களை உருவாக்கி அசத்தினர். இதனை கடற்கரைக்கு சுற்றுலா வந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பார்த்து ரசித்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் 108 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறையின் கீழ் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் 67 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். செய்தி விளம்பரத்துறை வாயிலாகவும், வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாகவும், RTO அலுவலகம் வாயிலாகவும் தேர்வுகள் எழுதி தேர்ச்சி பெற்று இவர்கள் 7 முதல் 15 ஆண்டுகள் வரையிலும் பணிபுரிகின்றனர். 45 முதல் 54 வயதை கடந்து வேலை செய்யும் இவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. மேலும் இவர்களுக்கு ஊதிய உயர்வு, ஊக்கத்தொகையும் வழங்கப்படவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட 108 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் நேற்று காலை சுகாதாரத்துறை இயக்குனர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலுவையில் உள்ள போனஸ், ஊதிய உயர்வு, அரசால் உயர்த்தப்பட்ட ஊக்கத்தொகை 10,000 ரூபாய் மற்றும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கம்பளிக்காரன்குப்பம் கிராமத்தில் அம்பேத்கர் சிலை உடைப்பு காரணமாக உண்மை அறியும் குழுவினர் விசாரணை செய்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்ட கம்பளிக்காரன்குப்பம் பேட் பகுதியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இங்கு அமைக்கப்பட்டு இருந்த அம்பேத்கர் திருவுருவ சிலையினை அரசு அதிகாரிகளால் உடைத்து அகற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வில்லியனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒருங்கிணைந்த ஆதிதிராவிடர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து கிராமத்தில் அம்பேத்கர் சிலை அகற்றப்பட்டது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகிறது. இந்நிலையறிய உண்மை நிலையை நேரில் ஆய்வு செய்வதற்கு ஒருங்கிணைந்த ஆதி திராவிடர் இயக்கங்களின் கூட்டமைப்பு தலைமையில் பகுஜன் சமாஜ் கட்சி, புரட்சி பாரதம் கட்சி, அம்பேத்கர் தொண்டர்படை, ஃபியூச்சர் ராதா தொண்டர்படை, வழக்கறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அக்குழுவினர் இக்கிராமத்தில் உள்ள மக்களை சந்திக்க வீடு வீடாக சென்று நேரில் சந்தித்து காணொலி மூலமும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. இந்த அறிக்கையை தயார் செய்து தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் எனவும், மேலும் அரசுக்கு இந்த அறிக்கையை சமர்ப்பித்து மீண்டும் சிலையை நிறுவ வலியுறுத்தப்படும் என ஒருங்கிணைந்த ஆதி திராவிடர் கூட்டமைப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த ஆதி திராவிடர் இயக்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் ரோக அருள்தாஸ் தலைமையில் இயக்கத்தின் துணைத் தலைவர் மணிமாறன், வழக்கறிஞர் பழனிசாமி, டீச்சர் ராதா, இயக்க செயலாளர் கலைமணி, பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் மூர்த்தி, புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகி ஓவியன், முத்துகிருஷ்ணன், சமூக ஆர்வலர் அன்பழகன் உள்ளிட்டோர் இக்குழுவில் இடம்பெற்றிருந்தனர். பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி வரலாற்றுத்துறை மாணவியருக்கு பாலின சமத்துவத்திற்கான புதுமை மற்றும் தொழில்நுட்பம் பற்றிய குழு விவாதம் நடைபெற்றது. பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி மற்றும் இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம், ஐக்கிய நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக சபையின் சிறப்பு ஆலோசனை அந்தஸ்துள்ள அமைப்பும் சார்பில் வரலாற்றுத்துறை மாணவியருக்கு பாலின சமத்துவத்திற்கான புதுமை மற்றும் தொழில்நுட்பம் பற்றிய குழு விவாதம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. துறை தலைவர் பேராசிரியர் மெர்சி தேன்மொழி தலைமையில் நடைபெற்ற விழாவில் கல்லூரி முதல்வர் ராஜி சுகுமார் இந்நிகழ்வை ஏற்பாடு செய்ததை பாராட்டியும் நிகழ்வின் தேவை குறித்தும் விவரித்து உரையாற்றினார். இந்நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர்களாக சத்யா சிறப்பு பள்ளி இயக்குனர் சித்ராஷா, வரதட்சணை தடுப்பு ஆலோசனை குழு தலைவர் வித்யா ராம்குமார், நகர்ப்புற மேலாண்மை நிபுணர் குழு தலைவர் அருணா, இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மைய ஒருங்கிணைப்பாளர் சுரத்குமார் ஆகியோர் விருந்தினர்களாக கலந்து கொண்டு டிஜிட்டல் தளத்தை மேலும் உள்ளடக்கியதாகவும் பெண்கள் எளிமையாக அணுகக்கூடியதாகவும் ஆக்குவதன் மூலம் பாலின சமத்துவத்தை அடைவதன் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் பற்றி எடுத்துரைத்தனர். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஏம்பலம் தொகுதி நத்தமேடு பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன், கங்கையம்மன், பொறையாத்தம்மன் ஆலய 17ஆம் ஆண்டு உற்சவ நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தப்பட்டது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் தொகுதி நத்தமேடு பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன், கங்கையம்மன், பொறையாத்தம்மன் ஆலயத்தின் 17ஆம் ஆண்டு உற்சவ விழா நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரங்களும் செய்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கரக வீதிகுலா நடைபெற்று பால் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை பொறையாத்தம்மன் ஆலயத்தில் பூக்கரகம் ஜோடித்து பொங்கலிட்டு சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். புதுச்சேரி அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாட புத்தகங்களை அடுத்த கல்வியாண்டு தொடங்கும் முன்பே வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு பள்ளி ஆசிரியர்கள் பள்ளி கல்வித்துறை அலுவலகம் வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் இல்லாமல் நிரந்தர பணியிட முறையில் உடனடியாக நிரப்பிட வேண்டும். மாணவர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் பணியிடங்கள் குறைப்பு, மறைப்பு செயல்களை கைவிட்டு அனைத்து பணியிடங்களையும் முழுமையாக நிரப்பிட வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு மேலாக காரைக்காலில் பணியாற்றும் புதுச்சேரி வாழ் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் ஆகியோரை புதுச்சேரிக்கு இடமாற்றம் செய்திட வேண்டும். அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு இலவச சீருடை மற்றும் பாடப்புத்தகங்களை அடுத்த கல்வியாண்டு தொடங்கும் முன்பே வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு பள்ளி ஆசிரியர்கள் 75க்கும் மேற்பட்டோர் பள்ளி கல்வித்துறை அலுவலகம் வாயிலில் அமர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தங்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட கோரி முழக்கங்கள் எழுப்பினர்.
திருபுவனை கூட்டுறவு நூற்பாலையில் பணியாற்றி இறந்து போன ஊழியர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி திருபுவனை கூட்டுறவு நூற்பாலை கடந்த 10 மாதங்களாக இயங்காமல் மூடி கிடக்கிறது. இதனால் அங்கு பணிபுரிந்த 600க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பு இழந்து அவர்களுடைய குடும்ப பொருளாதாரம் கேள்விக்குறியாக இருந்து வரும் நிலையில் அதில் பணிபுரியும் ஊழியர்கள் அரசின் பார்வைக்கு கொண்டு செல்ல பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அந்த தொழிற்சாலையில் பணிபுரிந்த ஊழியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் ஆலை வாசலில் ஒன்று திரண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிற்சங்கத்தின் தலைவர் சிவசங்கர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கினார். தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த முருகன், வீராசாமி, துரைலிங்கம், மஞ்சினி, எல்லப்பன், பூபாலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இறந்து போன நூற்பாலை ஊழியர்கள் 3 பேருக்கு தகுந்த நிவாரணம் வழங்கிடவும், தொழிற்சாலையினை அரசு எடுத்து நடத்திடவும், இல்லையேல் வேலை இழந்த தொழிலாளர்களுக்கு செட்டில்மெண்ட் வழங்கவும் வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான நூற்பாலை தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கமிட்டனர். மேலும் வருகிற திங்கட்கிழமை காலை திருபுவனை நூற்பாலை எதிரில் அதிகாரிகளின் உருவ பொம்மை எரிப்பு போராட்டம் நடத்தப் போவதாக தொழிற்சங்கத்தினர் அறிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.